ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியிலேருந்து டெல்லி போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே பயன்படுத்திக்கோங்கன்னு. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி, செலக்ஷன் ப்ராசஸ், பிஇடி, பிஎஸ்டி, ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிபிடி, அப்புறம் ஃபிசிக்கல் டிவி நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல், ஃபைனல் மினிட். மெடிக்கல்னால் நம்ம பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம், சிம்பிளான மெடிக்கல் தான். அதாவது நம்ம போலீஸ், இந்தியன் போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்குல்ல, அதுக்கு அதில் இருக்க மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொண்டு போனால் போதும். இவ்வளோ தான் மெடிக்கல். ஸோ மெடிக்கலை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அலோடு, அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது. உங்களுக்கு ட்ரைனிங்லேயுமே இன்டோர் ஆக்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டி பற்றின எதுவுமே இருக்காது. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாராச்சும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிஃபார்மும் கிடையாது. உங்களுக்கு சிவிலியன் ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்கில் தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சிவிலியன் ட்ரெஸ் தான், யூனிஃபார்ம் இருக்காது. ட்ரைனிங்கில் உங்களுக்கு அவுட்டோர் எதுவும் இருக்காது, ஃபிசிக்கலும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் சார், நான் அப்ளை பண்ணாமல் கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2025. அடுத்து ஒரு 2 நாள் அப்ளிகேஷன் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக டேட்டு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம் ஜனவரி போயிடும். இந்த வருஷம் நடக்காது. கண்டிப்பாக ஜனவரி ஃபஸ்ட் வீக் இல்லைனா ஜனவரி லாஸ்ட் வீக் தான். ஏன்னா இந்த வருஷம் சிஜிஎல்லில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஜிஎல் மெயின்ஸே இந்த வருஷத்துக்குள்ளே வந்துருமாங்கிறது ஒரு பெரிய டவுட்லாம் இருக்குது. மிச்ச எக்ஸாம் எப்படி நடக்க போகுது எல்லாமே வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். ஸோ நம்ம ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸாம் இதுக்கு அடுத்தாது, இப்போ ஆல்ரெடி நமக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்காங்களோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக் இல்லைனா ஜனவரி லாஸ்ட்டில் தான். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கிடுவோம். நமக்கு ஒரு 90 நாள் கிட்டே இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸ்ட்ராட்டஜி என்னங்க படிக்கணும், எதில் படிக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே உங்களுக்கு அப்படி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வேகன்சி முன்னாடி நம்ம பே மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். இது லெவல் 4 பே 25,000 81,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இது மொத்தமாக அலவன்ஸ்லாம் சேர்த்து கையில் இன்ஹேண்டாக எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரைனிங்கில் ஒரு 40,000 வரும். நம்ம ஜாயின் பண்ண முதல் நாள் 50,000க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் வேகன்சி பொறுத்தளவுக்கு டோட்டலாக ஒரு 341 வேகன்சி கொடுத்துருக்காங்க மேலுக்கு. அதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 295 வேகன்சி. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 509 வேகன்சி இருக்குது. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு +2 முடிச்சிருக்கணும். அது போக இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் டைப் முடிச்சிருந்தால், அந்த டைப் தெரிஞ்சிருந்தாலே போதும். 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இந்த ஸ்கில் டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அப்புறம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க 20 மார்க்குக்கு. குவான்டிட்டி ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து 25, கம்ப்யூட்டர்லேருந்து 10 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு மேக்ஸில் 20 கொஸ்டின்ஸுங்கிறது ரொம்ப ஒரு 5 கொஸ்டின் உங்கள்கிட்ட கட் ஆகுது மற்ற இதுலேருந்து பார்க்கும்போது. உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் அதே மாதிரி தான், 5 கொஸ்டின் கிட்ட குறையுது. மற்ற எக்ஸாமில் கவர் பண்ணும்போது, இப்போ சிஜிஎலோ செலக்ஷன் போஸ்ட்டோ அதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு சொல்கிறேன்.
அதனால் உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் உங்களால் ஏன்னா இதில் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் நடக்கும். 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கிங். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம், கிளியர் பண்ணலாம். மார்க் கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ஹையாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸும் உங்களோட எக்ஸாமுக்கான உங்கள் ப்ரிப்பரேஷனும் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 90க்கு மேலே எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த எக்ஸாமும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ். ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம அந்த போன ஹெட் கான்ஸ்டபிளில் பார்த்தது தான். 7 நிமிஷம் 1600 மீட்டரில் 1600 மீட்ரு 7 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் 12 அடி, ஹை ஜம்ப் 3 அடி தாண்டணும். ஆனால் இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 125 சென்டிமீட்ரு தான். ஹைட் கம்மியாக இருக்கேன் சார், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹைட் கம்மியாக இருந்துக்கிட்டு என்னால் ஒரு போலீஸ்க்கோ இல்லை ஒரு டிஃபென்ஸ்க்கு எக்ஸாமுக்கு என்னால் போக முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஒரு பயன்படுத்திக்கோங்க. இதோட ஜாப் ப்ரொஃபைல் நான் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அதே மாதிரி 800 மீட்டர் 5 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் 9 ஃபீட்டு, ஹை ஜம்ப் 3 ஃபீட்டு. உங்களுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்ரு. ரிலாக்ஸேஷன் ஒரு சில பேருக்கு இருக்கும், அவங்க இருக்கவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டைப்பிங் பார்த்தீங்கன்னா 25 மார்க் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கங்கிறத அவங்க தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 30 வேர்ட் பெர் மினிட் கீழே அடித்தா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. 30 வேர்ட் பெர் மினிட் அடித்தா 10 மார்க்கு. 31லேருந்து 35 வேர்ட் பெர் மினிட் அடித்தா 12 மார்க்ஸு. 36லேருந்து 40 வேர்ட் பெர் மினிட் அடித்தா 15 மார்க்குன்னு ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 20 இது அடிக்கணும். 20 இதுக்கும் 6 மார்க்கு. மொத்தமாக உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் 6 மார்க் எடுக்கணும். இதில் 6 மார்க் எடுத்திங்கன்னா குவாலிஃபை ஆவீங்க. இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் தான். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு வாட்டி இந்த உங்களோட சிஸ்டம்லேயோ இல்லை இப்போ நீங்கள் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணுற சிஸ்டம்லேயோ ஒரு வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போனாலே போதும். ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த ஸ்கில் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெடிக்கலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெக்ஸ் அலோடு தான். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். அதாவது நீங்கள் கிளாஸ் போடணுனாலும் போட்டுக்கலாம், போடாமனாலும் இருந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான பேசிக் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் இருக்கும். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு அவுட்டோரும் இருக்கும், இன்டோரும் இருக்கும். உங்களுக்கு 2 கிளாஸுமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க, இன்டோர் மட்டும்தான். உங்களுக்கு வெறும் 6 மாதங்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரைனிங் முடிஞ்சு சீக்கிரமாகவே போஸ்டிங் போயிடுவீங்க. ஸோ இதுக்கான நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப தயாராகணும், ரொம்ப இந்த கன்னெல்லாம் சுமக்கணும், ரொம்ப ஓடணும் வைக்கணும்லாம் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு நார்மல் ஃபிசிக்கலாக தான் இருக்கும். அப்புறம் நிறையா உங்களுக்கு இன்டோரில் தான் இருக்கும் கிளாஸ். ஏன்னா நீங்கள் உங்களோட ஜாப் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஜாப் ப்ரொஃபைலையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஜாப் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வர மாதிரி தான் இருக்கும். காலைல 9:30க்கு போவீங்க, நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு வெளில வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கு ஊடால பிரேக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கான என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கான்ஸ்டபிளாக இருக்கவங்க, டிரைவராக இருக்கிறவங்க, எஸ்ஐயாக இருக்காங்கல்ல டெல்லி போலீஸில், இவங்களுக்கான சேலரி அப்புறம் லீவு இதெல்லாம் நீங்கள் தான் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த வெளியில் டியூட்டியோ நைட் டியூட்டியோ எதுவுமே இருக்காது. மார்னிங் 9:00 போய்ட்டு ஈவினிங் 6:30 வந்துடலாம், 6 மணிக்கு வந்துடலாம். பெரும்பாலும் சனி ஞாயிறு லீவாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை இல்லைனா மாதத்துக்கு 2 சனிக்கிழமை இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அவ்வளோ இது வரைக்கும் அங்கே போயிருக்காங்களான்னு தெரில. இந்த வட்டம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் அங்கே போய் செலக்ட் ஆகி அங்கே வேலை பார்க்கணும். இதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா சார்? ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க எடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஹிந்தி நீங்கள் அங்கே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது, இந்த ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஹிந்திலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். அது நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங்கில் போய் எல்லாருமே கற்றுக்கணும். அதாவது நம்ம எஸ்ஐ ஜிடியில் போகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் அங்கே போய் எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் தனியாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. அது நம்ம அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டர் ஜாப்பில் தான் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் கட்டாயங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எந்த
பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹிந்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் கற்றுக்கலாம். வேலை ஆஃபீஸ் வேலை தான். நீங்கள் 9 to 5 ஜாப் 9 to 6 ஜாப் இருக்குல்ல, அதே தான். ஸோ யூனிஃபார்ம் போஸ்ட் போடணும். ஆனால் என்னால் ஒரு ஃபிசிக்கலாக என்னால் பண்ண முடியாது சார், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், நான் அதனால் போகாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 7 நிமிஷங்கிறது ஈஸியாக ஓடக்கூடிய டைம் தான். ஓடி ஃபிசிக்கல் அடிச்சிங்கன்னா அடுத்து ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அரை மாதம் தான் ட்ரைனிங். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரைனிங்கில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறதுலாம் இல்லை. ஒரு 6 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறோம். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ஜாய் தான். நீங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே உள்ள சிஜிஎல் எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமோ கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ நிறைய டைம் இருக்கும். ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ 2-3 நாள் நடக்காது. இது ஒரு 10 டேஸ்க்கு மேலே நடக்கும். போட்டிகள் இருக்க தான் செய்யும். கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் தான் இருக்கும். சென்னை, புதுச்சேரி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கரூர் இந்த இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்லியில் தான் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் டெல்லியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் தயாராகிக்கோங்க. டெல்லியில் 3 சென்டரில் நடக்கும் ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு. ஃபிசிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு டெல்லியில் தான். ஸ்கில் டெஸ்ட் மேபி நிறைய பேர் நிறைய மாநிலத்துலேருந்து இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏரியாலையும் நடக்கலாம், நமக்கு பக்கத்து மாநிலத்திலும் நடக்கலாம். அப்படி இல்லை கம்மி தான், நம்ம ரொம்ப கம்மி தான் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்டும் டெல்லியில் தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி சிலபஸ் தான். நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொன்னது தான். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒரு 90 நாள் பிளான் போடுற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் கேளுங்க. இது மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இன்னும் பல கண்டென்ட்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.